முரளி அவர்களோட மகன் அப்படின்ற பேரோட பல வருடங்களா திரைப்படத்துறையில தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குறதுக்காக நம்ம அதர்வா அவர்கள் போராடிட்டே இருக்காரு. ஆனா அவரு அதுக்கான உழைப்பையும், அதுக்கான முயற்சியும் போட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாவே பல பேர்கிட்ட இருக்கு. என்கிட்ட இருக்கு. ஏன்னா, இதய முரளி அப்படின்னு சொல்லி படத்துக்கு பேர் வச்சுட்டாங்க. படத்தோட தொடக்கத்திலேயே திரு முரளி அவர்களுக்கு நன்றியும் சொல்லிட்டாங்க. ஆனா, இந்த இதய முரளி படம், முரளி அவர்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய படம். முரளி அவர்களோட பேரை காப்பாற்றக்கூடிய ஒரு படமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முற்றிலும் அப்படி கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரீமேக், இந்த ரீபூட் அப்படின்ற ஒரு கான்செப்டே இருக்கக்கூடாதுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. 1970, 80, 90 ஏன் 2000 தொடக்க காலத்தில் கூட பல படங்கள் ரஜினிகாந்தா இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரின்னு சொல்லி பல பெரிய நடிகர்கள் தன்னோட மிகப்பெரிய வெற்றி படங்களை ரீமேக் பண்ணி தான் வெற்றிகளை பெற்றிருப்பாங்க. அந்த காலத்தில் ரீமேக் படங்கள் ஓகே. ஆனால் இந்த காலத்தில் ரீமேக் பண்ணுறதுல எனக்கு சுத்தமாக உடன்பாடு இருந்ததில்லை. அதே மாதிரி எந்த ஒரு காலமாக இருந்தாலும் ஒரு படத்தை ஒருத்தர் நடித்து அந்த படம் பெரிய அளவு வெற்றி பெற்றுடுச்சுன்னா அந்த படத்தை அப்படியே பத்திரமா வச்சு பாதுகாக்கணும். அந்த படத்தோட லெகசி எந்த இடத்துலையுமே பாதிக்காத மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி தான் முரளி அப்படின்ற ஒருத்தரோட லெகசியும் சரி, இதயம் அப்படின்ற அந்த படத்தோட லெகசியும் சரி அப்படியே இருக்கணும். ஏற்கனவே பல இடங்களில் அந்த இதயம் படத்தையும் சரி, இதய முரளி அப்படின்ற அந்த பேரையும் சரி பல படங்களில் பயன்படுத்தியிருப்பாங்க. உடனே யோசிச்சா ஞாபகம் வர படம் மேயதமான். அப்படி இருக்கும்போது மறுபடியும் ஒரு முறை இதய முரளி அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. முரளி அவர்களோட மகனான அதர்வா அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இதயம் படத்தில் முரளி அவர்கள் கடைசி வரைக்கும் காதலை சொல்லவே இல்லை. அதே மாதிரி இந்த இதய முரளி படத்துலையும் அதர்வா அவர்கள் கடைசி வரைக்கும் காதலை சொல்லவே இல்லை. அப்படின்ற காரணத்தை தவிர இந்த படத்துக்கு எதுக்கு இதயம் முரளி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கணும்? யாராவது தயவு செஞ்சு சொல்லுங்களேன். சரி, படத்துக்கு இதய முரளின்னு சொல்லி பேர் வச்சிங்களே, முரளி அவர்களுக்கு சோறு வச்சிங்களா அப்படின்ற மாதிரி முரளி அவர்களுக்கு பெருமை சேர்க்குற மாதிரி அதர்வா அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருந்தாரா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே நடிக்கலை. ஏன்னா முரளி அவர்களோட நடிப்பு திறமை அதர்வா கிட்ட இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா முரளி அவர்கள் கல்லூரி மாணவராக நடிச்சிருக்காரு. முரளி அவர்கள் 20 வயசு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு, 30 வயசு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு, 40 வயசு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு, 50 வயசு கதாபாத்திரத்துலையும் நடிச்சிருக்கலாம். எனக்கு யோசிக்கும் போது உடனடியாக 50 வயது கதாபாத்திரம் எதுவும் ஞாபகத்துக்கு வரல. ஆனால் முரளி அவர்கள் எந்த ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தாலுமே அந்த கதாபாத்திரமாக அவர் நம்மளை நம்ப வைப்பார். சுந்தரா டிராவல்ஸில் தொடங்கி எந்த ஒரு படமாக இருந்தாலும் வெண்ணிலவே வெண்ணிலவே வெக்கம் ஏனம்மா அப்படின்னு சொல்லி அவர் மைக்கை பிடிச்சி பாடினார்னா அவர் ஒரு பாடகர். அதே படத்துலேயே ஒரு மணி அடித்தால் பெண்ணே உன் ஞாபகம் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடினார்னா அவர் ஒரு கல்லூரி மாணவர். தஞ்சாவூர் மண் எடுத்து அப்படின்னு சொல்லி பாட்டு பாடினார்னா அவர் ஒரு பானை செய்யக்கூடிய குயவர்னு சொல்லி அவர் எந்த ஒரு கதாபாத்திரம் நடித்தாலுமே கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை யாருக்காக போட்டாங்க? நம்ம முரளி அவர்களுக்காக தான் போட்டாங்கன்னு சொல்லி முரளி அவரோட பெருமையை பேசலாம் நாட்கணக்காக பேசிகிட்டே இருக்கலாம். முரளி அவர்கள் இறந்து பல வருடங்கள் ஆயிட்டாலுமே கூட அவரோட ஞாபகம் முரளி அப்படின்னு சொல்லி கேட்டால் எந்த முரளி அப்படின்னு சொல்லி யாருமே கேட்காத அளவுக்கு முரளி அவர்கள் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கியிருந்தார். அதே மாதிரி அதர்வா அவர்களால் ஏன் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்க முடியல? அவர் தேர்ந்தெடுத்து நடித்த படங்களோட பெயர்களை பாருங்களேன். குருதி ஆட்டம், ட்ரிகர், பட்டத்து அரசன், நிறங்கள் 3 இந்த 4 படமும் ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை. அடுத்து அவர் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் நடிச்சிருந்தார். டிஎன்ஏ கண்டிப்பாகவே ஒஸ்ட்டு படம் இல்லை, அதே மாதிரி டிஎன்ஏ பெஸ்ட்டு படமும் இல்லை. அதன் பிறகு அவர் தணல் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த படத்தை நான் இது வரைக்கும் பார்க்கல, அதனால் அந்த படத்தை பற்றினோட கருத்தை நான் தெரிவிக்க விரும்பலை. அடுத்து நம்ம அதர்வா அவர்கள் சிவகார்த்திகேயன் அவர்களோட பராசக்தி படத்தில் நடிச்சிருந்தார். உண்மையை சொல்லணும்னா சமீபத்தில் வந்த திரைப்படங்கள்லேயே அதர்வா அவர்கள் என்னை அதிகமாக இம்ப்ரெஸ் பண்ண படம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது பராசக்தி படம் தான். ஆனால் பராசக்தி படத்தில் அதர்வா அவர்கள் கதாநாயகன் இல்லை. அதே அதர்வா அவர்கள் இப்போ இதய முரளி படத்தோட கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. ஆனால் இங்கே இருக்க நகைச்சுவையான விஷயம் என்னென்னா, அதர்வா அவர்கள் பராசக்தி படத்தில் எப்படி நடிச்சிருந்தாரோ அதே நடிப்பை எடுத்துகிட்டு வந்து இந்த இதய முரளி படத்துலையும் நடிச்சிருக்காரு. பராசக்தி எந்த மாதிரியான படம்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு மொழி போரை பற்றின படம். அந்த படத்தில் நம்ம அதர்வா அவர்கள் ஒரு மொழி போராட்ட மாணவராக நடிச்சிருப்பார். அந்த கதாபாத்திரத்தில் அதர்வா அவர்கள் பிக்சர் பர்ஃபெக்டாக பொருந்தி போயிருப்பார். ஆனால் அந்த அதர்வா அவர்கள் இந்த இதய முரளி படத்தில் பொருந்தி போயிருந்தாரா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இல்லை.
இதே கதாபாத்திரத்தில் அதர்வாவை விட வேற ஏதாவது ஒரு நடிகர் நடிச்சிருந்தா இந்த படம் இப்போ தந்த உணர்வை விட பல மடங்கு நல்ல உணர்வை தந்திருக்கும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா மிக முக்கியமான காட்சிகளில் கூட அதர்வா அவர்கள் நடிக்கிறதுக்கு திணறாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள கண்டிப்பாகவே உருவாகிருந்தது. அதனால் மைடியர் அதர்வா சார், உங்களுக்கு ஏற்கனவே பல வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு, இன்னமும் பல வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடைக்க தான் போகுது. வாய்ப்புன்றது எல்லாருக்கும் ஒரு முறை கிடைக்கலாம், 2 முறை கிடைக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு வாரிசு நடிகராக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த வாய்ப்புன்றது பல முறை தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு அடுத்து கிடைக்க போகிற வாய்ப்பில் நீங்கள் முரளியை காட்டிலும் பெரிய அளவுக்கு வரணும், முரளி அவர்கள் பிடிச்ச இடத்த விட அதை விட உயரே ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாகவே உங்களோட நடிப்பு திறமையை ஒரு பக்கம் வளர்க்கணும். அதே மாதிரி உங்களோட பலம் என்ன, உங்களோட பலவீனம் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்களோட பலம் என்னன்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஈட்டி மரண படங்களில் வந்து அந்த மரண கதாபாத்திரங்கள் உங்களுக்கு கரெக்டாக பொருந்தி போயிருக்கு. அப்படி இருக்கிறதுனால உங்களோட பலத்துக்கு ஏற்ற கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடிங்க. அப்படி தேர்ந்தெடுத்து நடிக்கும்போது அந்த கதை தேர்வில் அதிக அளவு கவனம் செலுத்துங்க. அப்படி நீங்கள் கதை தேர்வுலையும் உங்கள் கதாபாத்திர வடிவமைப்புலையும் கரெக்டாக கவனம் செலுத்துனீங்கன்னா கண்டிப்பாகவே உங்களுக்குன்னு ஒரு இடம் தமிழ் சினிமாவில் கண்டிப்பாகவே இருக்குது. அடுத்து இந்த இதய முரளி படத்தில் பிரீத்தி முகுந்தன் நடிச்சிருக்காங்க. பிரீத்தி முகுந்தனோட கடந்த 3 படங்கள் எடுத்துங்களேன். ஸ்டார், சர்வமாயா, பிளாஸ்ட். இந்த 3 படங்களும் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி இருந்தான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சர்வமாயா, பிளாஸ்ட் இந்த 2 படங்களும் மிகப்பெரிய வெற்றி படங்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பிரீத்தி முகுந்தன் சர்வமாயா படத்தில் ஸ்கோர் பண்ணதை விட பிரீத்தி முகுந்தன் பிளாஸ்ட் படத்தில் ஸ்கோர் பண்ணதை விட என்னை பொறுத்த வரைக்கும் பிரீத்தி முகுந்தன் அதிக அளவு என்னை இம்ப்ரெஸ் பண்ணியிருந்த படம் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே அது ஸ்டார் தான். சர்வமாயா மற்றும் பிளாஸ்ட் இந்த 2 படங்களும் என்ன தான் மிகப்பெரிய வெற்றி படங்களாக இருந்திருந்தாலுமே சர்வமாயா படத்தில் பிரீத்தி முகுந்தனை கேரக்டரை விட டெலுலு கேரக்டரில் வந்த அந்த நடிகை தான் அதிக அளவு ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரியே பிரீத்தி முகுந்தன் பிளாஸ்ட் படத்தில் சும்மா சண்டை காட்சிகளில் பட்டையை கிளப்பி இருந்தாலுமே ஒரு நடிகையாக பிரீத்தி முகுந்தன் இந்த இதய முரளி படத்தில் வரா மாதிரி, அதாவது சமந்தாவா உண்மையிலே சமந்தா ரேஞ்சுக்கு வரணும்னா பிரீத்தி முகுந்தன் இன்னமும் நடிப்பு திறமையை மெருகேற்றணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லா படத்துலையுமே அவங்களுக்கு மேக்கப் கொஞ்சம் ஓவராக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே கண்டிப்பாகவே இருக்குது. மேலே சொன்ன 4 படங்களான ஸ்டார், சர்வமாயா, பிளாஸ்ட், கடைசியாக இந்த இதய முரளின்னு சொல்லி இந்த 4 படங்கள்லையும் பிரீத்தி முகுந்தன் சுத்தமாக மேக்கப்பே போடலை. அவங்க ஒரு பார்ன் பியூட்டி அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லாமல் அவங்களோட படங்களில் தன் அழகாக காட்டுறதுக்காக அதிகப்படியான அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தினாங்கன்னா அதை அவங்க கண்டிப்பாகவே தவிர்க்கணும். ஏன்னா பிரீத்தி முகுந்தனோட அழகை ரசிக்கிறத விட அவங்களோட நடிப்பை ரசிக்கிறதுக்கு தான் பல பேர் காத்துட்ருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். சரி, இந்த இதய முரளி படத்தில் பிரீத்தி முகுந்தன் எப்படி நடிச்சிருந்தாங்க, அவங்களோட நடிப்பு திறமை சிறப்பாக இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க படம் முழுக்க அழகாக இருக்காங்க, சிறப்பாக நடனம் ஆடுறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி இந்த படத்தில் கையாடு லோகருக்காவது ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு சீன் இருந்திருக்கும். ஆனால் பிரீத்தி முகுந்தனுக்கு இந்த படத்தில் ஸ்கோர் பண்ணுற மாதிரியான ஒரு சீனாச்சும் இருந்தான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இல்லை. அவங்களும் அதை பற்றி கவலைப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. இப்படி இந்த இதய முரளி திரைப்படத்தோட 3 முக்கிய கதாபாத்திரங்களான அதர்வா, பிரீத்தி முகுந்தன், கையாடு லோகரோட கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்போது இந்த படத்தில் என்ன அதிக அளவு இம்ப்ரெஸ் பண்ண கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்று நம்ம தமன், இன்னொன்று நிகாரிகா. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதர்வா கையாடு லோகர் காதல் காட்சிகளை விட, அதர்வா பிரீத்தி முகுந்தன் காதல் காட்சிகளை விட, தமன் மற்றும் நிகாரிகா இவங்க 2 பேரும் நடுவில் வர காட்சிகள் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. இந்த காட்சிகளுக்கு இந்த 2 பேரோட கேரக்டருக்கு நடுவில் வர ட்ராக்கில் மட்டும்தான் ஒரு ஸ்டார்டிங், ஒரு மிட், ஒரு எண்டுன்னு சொல்லி எல்லாமே சிறப்பாக இருந்திருக்கும். படம் முழுக்க அந்த 2 கேரக்டருக்கான முக்கியத்துவமும் பிக்சர் பர்ஃபெக்டாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதை சரியாக புரிஞ்சுக்கிட்ட நம்ம தமன் ஆகட்டும், நிகாரிகா ஆகட்டும் 2 பேருமே போட்டு நடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியல. ஆனால் அவங்க 2 பேருமே தனக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர்ஸில் பர்ஃபெக்டாக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா படம் முடிஞ்ச பிறகு யோசிக்கும் போது நமக்கு மற்ற கேரக்டர்ஸ் ஞாபகம் வராங்களோ இல்லையோ, இவங்க 2 பேரோட கேரக்டர்ஸும் கண்டிப்பாகவே ஞாபகம் வருவாங்க அப்படின்றத மறுபடியும் ஒரு முறை பதிவு பண்ண நான் கடமைப்பட்டிருக்கேன். இன்னும் படத்தில் ரக்ஷன், டிராவிட், சுதாகர், நட்டி நடராஜன், மாளவிகா மோகனன் அப்படின்னு சொல்லி பல பேர் இருக்காங்க. நம்ம ஃபகத் ஃபாசில் அவர்கள் வேறு சிறப்பு தோற்றத்தில் வந்திருக்காருன்னு சொல்லி இந்த படம் முழுக்க சின்ன கேரக்டரில் கூட எப்படி சின்ன கதாபாத்திரங்களில் கூட முகம் திறந்த நடிகைகளை பயன்படுத்தியிருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கும் சரியான முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா
பெரும்பாலும் கொடுக்கல அப்படின்றதையும் நாங்கள் சொல்ல கடன்பட்டிருக்கேன். அடுத்து இந்த இதய முரளி திரைப்படத்தில் ஒரு நடிகராக ஸ்கோர் பண்ணியிருந்த நம்ம தமன் அவர்கள் ஒரு இசையமைப்பாளராக ஸ்கோர் பண்ணியிருந்தாரா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா, படம் முடிஞ்ச பிறகு யோசிச்சா இந்த படத்தில் இருந்த பின்னணி இசை எனக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே ஞாபகம் இல்லை. அதே மாதிரி இந்த படத்தில் பல பாடல்கள் வந்திருக்கும். நம்ம தமன் அவர்கள் வேற நான் மூச்சே விடாமல் பாட போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் பாட்டு பாடியிருப்பார். ஆனால் படம் முடிஞ்ச பிறகு இப்போ இந்த விமர்சனத்துக்காக பேசிகிட்டு இருக்கும்போது யோசிச்சா, சொல்லாத காதலால் அப்படின்ற அந்த ஒரு பாடல் வரியை தவிர இந்த படத்தில் இருந்து வேறு எந்த ஒரு பாடலுமே எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ஆனால் படத்தோட ஓட்டத்தோட பார்க்கும்போது தமன் அவர்களோட இசையும் சரி, பின்னணி இசையும் சரி, பெஸ்ட்டாக இல்லைனாலும் கண்டிப்பாகவே ஒஸ்ட்டும் இல்லை. சரி, இந்த இதய முரளி திரைப்படத்தோட குறைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல் முக்கியமான குறை எமோஷனல் கனெக்ட் இல்லாதது. முன்னாடியே சொன்ன மாதிரி கயாடு லோகர் அதர்வா அவர்களை 2ஆம் பாதியில் மீட் பண்ணுற அந்த சீனை தவிர்த்து இந்த படத்தில் வேறு எங்கேயாவது அந்த எமோஷ்னல் கனெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ளே உருவாகிருந்தான்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்குள்ளே கண்டிப்பாகவே உருவாகலை. அதர்வா அவர்களுக்கு ஏன் பிரீத்தி முகுந்தன் மேலே காதல் வருது? அதர்வா அவர்களுக்கு ஏன் கயாடு லோகர் மேலே காதல் வருது? ஏங்க காதலுக்கு கண்ணே இல்லைன்னு சொல்லும்போது காதலுக்கு எதுக்குங்க காரணம் அப்படின்னு கூட ஒரு சிலர் கேட்கலாம். ஆனால் ஒரு திரைப்படம் எடுக்கும்போது ஒரு அழுத்தமான காரணம் இருந்தால் மட்டும்தான் இவங்க 2 பேரும் ஒன்று சேரணும் அப்படின்ற ஒரு உணர்வு படம் பார்க்குற பார்வையாளர்களுக்கு உருவாகும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த திரைப்படம் ஒரு மிகச்சிறந்த திரைப்படமாக மாற முடியும். அப்படி ஒரு எமோஷனல் கனெக்ட் இந்த இதய முரளி படத்தில் இருந்தான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இல்லை. ஏன்னா இந்த படத்தோட கதை 1998, 2006, 2011, 2019, 2024ன்னு சொல்லி ஒரு வருஷம் சொல்லி தாண்டுதுன்னு சொல்லி தாண்டி போயிடுது. ஒவ்வொரு சிறுகதைக்கும் நடுவுலையும் 5 வருஷம் 6 வருஷம் சொல்லி இடைவெளி இருக்கிறதுனால நமக்குள்ள அந்த எமோஷனல் கனெக்ட்ன்ற ஒன்று உருவாகவே மாட்டேங்குது. அதே மாதிரியே இவர் பிரீத்தி முகுந்தனோட சேர்ந்தா என்ன, சேரலனா என்ன, இவர் கயாடு லோகர்கிட்ட தன்னோட காதலை சொன்னா என்ன, சொல்லலைனா என்ன, வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன, வரலனா என்னன்ற மாதிரி தான் படம் பார்க்குற பல பேர் இருந்திருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா அதே மனநிலையில் தான் நானுமே இருந்திருந்தேன். இது எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஆள் பிரீத்தி முகுந்தனை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு கிளம்பி போனார் பாருங்க. ஐயா ஆகாஷ் பாஸ்கர் ஐயா, நீங்கள் என்ன தான் மிகப்பெரிய தயாரிப்பாளராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மனசாட்சி வேணாம் ஐயா அப்படின்னு சொல்லி தான் தோணுது. ஏன்னா நாசா விஞ்ஞானி விண்வெளிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எதுக்கு சொல்லுங்க? எதுக்கு? 2011 காலகட்டத்தில் லோக்கல் சேனலாக இருந்த டிடிவி 2019 காலகட்டத்தில் இன்டர்நேஷ்னல் சேனலா, அது ஸ்டேட் சேனலா இல்லை நேஷ்னல் சேனலா, ஏதோ ஒன்று அவ்வளோ பெரிய சேனலாக மாறிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? நம்பணும். ஏன் நம்பினாதான் சோறு. இவங்க இந்த படத்தில் காட்டுற எல்லா காட்சிகளையும் இவங்களே ட்ரால் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னா, நம்ம அதர்வா அவர்கள் எதுக்காக அமெரிக்கா போகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதர்வா அவர்கள் ட்ரம்ப்பை பார்க்க போகிறாரு அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த மொத்த படத்தையும் பார்த்தோம்னா இந்த படத்தில் வர எல்லா காட்சிகளையும் நம்மளால் கண்டிப்பாகவே நம்ப முடியும். அதனால் ஆக மொத்தம் இந்த இதய முரளி திரைப்படம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படம் முன்னாடியே சொன்ன மாதிரி 164 நிமிஷம் ஓடுது. இந்த 164 நிமிஷத்தில் படத்தோட முதல் பாதியில் எண்ணற்ற தேவையில்லாத காட்சிகள் இருந்திருக்கும். அதே மாதிரியே படத்தோட 2ஆம் பாதிலையும் பல தேவையில்லாத காட்சிகள் இருந்திருக்கும். அப்படி என்னதான் எண்ணற்ற தேவையில்லாத காட்சிகள் இந்த படத்தில் இருந்திருந்தாலுமே நான் இந்த வீடியோ முழுக்க பல முறை சொன்ன மாதிரி கயாடு லோகர் தன்னோட உணர்வை அதர்வா கிட்ட சொல்கிற மாதிரியான ஒரு 4-5 காட்சி, அந்த அளவுக்கு எமோஷனல் கனெக்ட் இருக்க ஒரு 4-5 காட்சி இந்த படத்தில் இருந்திருந்து திரு அதர்வா அவர்கள் தன்னோட நடிப்பு திறமையை இன்னும் கூட சிறப்பாக இந்த படத்தில் தந்திருந்தாருன்னா இந்த இதய முரளி படம் கண்டிப்பாகவே இன்னும் பல மடங்கு பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாததுனால அதர்வா அவர்களோட காதலில் எமோஷ்னல் கனெக்ட்ன்ற ஒன்று சுத்தமாக இல்லாததுனால இந்த இதய முரளி படத்தை கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்னால் சொல்ல முடியல. மேலும் இந்த விமர்சனத்தில் பேசணும்னு சொல்லி நான் எண்ணற்ற விஷயங்களை யோசித்து வச்சுருந்தாலுமே அதை பற்றியெல்லாம் பேசினா இந்த விமர்சனத்தோட டியூரேஷனும் இந்த இதய முரளி படத்தோட டியூரேஷன் மாதிரியே ரொம்ப அதிகமாகிடுன்றதுனால நான் கடைசியாக சொல்ல வர விஷயம் என்னென்னா, நீங்கள் எல்லாரும் இந்த இதய முரளி திரைப்படத்தை பாருங்கள், பார்க்காம போங்க, அதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை. ஆனால் இந்த இதய முரளி திரைப்படத்தை பார்த்ததுலேருந்தே எனக்கு வித் லவ் படம் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அதனால் உங்களில் யாராவது இன்னும் அந்த வித் லவ் படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா உடனே போய் பார்த்துடுங்க. ஏன்னா வித் லவ் படத்தில் என்ன தான் சில பல குறைகள் இருந்திருந்தாலுமே ஒரு வித் லவ் 1000 இதய முரளிக்கு சமம் அப்படின்றத நான் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன்.